மிஸ்டர் எக்ஸே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ப்ரோ. படம் வந்து எப்போ முடியும் இதுக்கு பார்ட் டூ லீட்லாம் கொடுக்கும்போது ஐயோ தயவு செஞ்சு பார்ட் டூலாம் எடுத்துறாதீங்கன்ற மாதிரி இருக்கு. வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப ஒரு அது அவரோட நேச்சுரலாக இல்லை. ஹவுஸ் மிஸ்டர் எக்ஸ் நல்லா இருக்கு. ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. 100% ஒரு ஃபுல்ஃபில்லடான மூவிலாம் கிடையாது. பட் பாலிவுட்டில் நிறைய இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அதுக்கு சல்மான் கான், ஷாருக் கான்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் எல்லாம் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் அதுலேயுமே இருக்கும். பட் படமாக பார்க்குறப்போ ஓரளவு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்குமா நடக்காதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் அந்த ஹீரோவை பார்க்குறப்போ ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு தான் நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணும்போது ரசிப்பாங்க. ஸோ தமிழில் அந்த மாதிரி படங்கள் பெருசாக வந்தது கிடையாது. அதுக்கான முனைப்புமே இங்கே பெருசாக ஏற்பட்டதும் கிடையாது. அப்படியே வந்தால் கூட அதை அடித்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஃப்ளாஸ் இருந்தாலுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டோட மூவி. ஆக்சுவலி டெக்னிக்கலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக சொல்லணும்னா நிறையா நான் ஏஜென்ட்ஸோட வெப் சீரிஸோ மூவிஸோ இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பெரிய மைனஸாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, டெக்னிக்கலாக ஒரு நியூக்ளியர் பாம் காட்டும் போதோ, ஒரு ஏவுகணையை இது பண்ணும்போதோ, இல்லை வேறு நாடை காட்டும் போதோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிற மாதிரி இருக்கும். இது டெக்னிக் சும்மா அவங்களா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இந்த படத்தில் அந்த எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த படத்தை ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா டெக்னீஷியனை பாராட்டணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு ஹாலிவுட்டில் ஒரிஜினலாக அந்த நியூக்ளியர் காட்டின இடமா இருக்கட்டும், அந்த லொக்கேஷனை காட்டின அந்த ஒரு ஃபீல்லாம் வந்து டெக்னீஷியன் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனமான ஆக்டிங். ஏன்னா நான் இது வரைக்கும் அவரை ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ ஒரு மாற்றம் வரும்னு அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏஜென்ட்டுங்கிறத கலந்த ஒரு வில்லத்தனம் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட அவர் ஃபேஸில் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஃப்ளாப். மிஸ்டர் எக்ஸ் தான் சொல்ல முடியும். நல்லா இல்லை, மிஸ்டர் எக்ஸ் நல்லா இல்லை. அவங்க ட்ரெய்லர்ல அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க. படம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஏமாந்துட்டோம் ப்ரோ. ட்ரெய்லர் எப்பயுமே ட்ரெய்லரில் வந்து சில படங்கள்லாம் ட்ரெய்லரில் காமிப்பாங்க. அதை நம்ம வந்து நினச்சி ஏமாந்துடக்கூடாது. அந்த ஏமாற்றம் தான் இது. கொடுத்த அளவுக்கு பில்டப் கொடுத்த அளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை, ஒர்க் அவுட் ஆகல. மிஸ்டர் எக்ஸே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ப்ரோ. படம் வந்து ஒரு லேகு தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு, செகண்ட் ஹாஃப்மே லேகு. சரி படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு நான் லீடு கொடுக்குறேன்னு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதுவுமே ஹெவி லேகு. பொதுவாக வந்து ஒரு க்ரைம் பேஸ்டு ஆக்ஷன் படம்னு வச்சிங்களேன், ஒரு நியூக்ளியர் பாம்பு போடுறாங்க, அது எப்படி தடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு கதை தான். பட் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து ஆடியன்ஸுக்கு இது மாத்திரம் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு நிறைய சீன்ஸ் வந்து மெயின் கதையை தாண்டி எக்ஸ்ட்ரா திணிச்சிட்டாரு. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டில் படத்தை பார்க்காம அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு காலகட்டம் ஒரு டைமில் எல்லாருக்குமே அது லேகாக வந்து உட்காந்துருச்சு. ஸோ படம் வந்து டோட்டலாக லேக் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக படம் பயங்கர சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் வந்து உண்மையில சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சில பேர் வந்து ஹாலிவுட் படத்தை கூட கம்பேர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. உண்மையிலே கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக செம்மையாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் திரைக்கதை வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு லெட் டவுன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, ஒரு ரஜினி சார் அஜித் விஜய்க்கு வைக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக கௌதம் கார்த்திக் வச்சிருக்காங்க. ஒரு ஆளாக போயிட்டு 40 பேர் கண்ணு வச்சிருக்காங்க, அவங்கள போய் சுட்டு தள்ளிட்டு யாரை காப்பாத்துறாரு? பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற சரத்குமாரை காப்பாற்றிட்டு வர்றாரு. ஸோ சரத்குமாரை மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் காப்பாற்றுறாருன்னா எப்பேற்பட்ட வில்லன். அது கௌதம் கார்த்திக் மேலே அவங்க காமிக்கும் போது இதெல்லாம் நம்பவா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் மைண்டில் போகுது. ஸோ அங்கேயே நம்ம கதை விட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு லேக் உருவாகிறதுக்கான முக்கியமான ரீசன். இதுக்கு முன்னாடி டேரக்டரோட முதல் படம் வந்து எஃப்ஐஆர். அதோட ஆக்சுவலாக அதோட அந்த எண்ட்லேருந்து ஆரம்பித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. பட் நல்லா இருந்தது. அது வேற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாரு. பட் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்கணும் முடிவு பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி நல்லா படம் எடுத்திருக்காரு. பட் அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள் ரைட்டிங்லையுமே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தது. படம் பார்க்குறப்போ ரொம்ப டல் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதை தவிர்த்துருக்கலாம். ரெண்டு பேருமே ஹீரோவா இல்லை எப்பயும் போல ஏதாவது ஒரு ஹீரோ இல்லை முதுகில் ஸ்டார்டிங்லேயே குத்தலை. நம்மளுக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சிருது அவர் நெகட்டிவ் ஷேர் தான்றது. கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குன்னா படம் அவர் சாகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் வருது. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து வலுவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக ஆரியாவோட கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஃபிசிக் ஏற்ற மாதிரி அவரோட எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். சன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிச்சிட்டார் மனுஷன் அவர். அதுதான் ஆக்சுவலாக இதுதான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுன்ற மாதிரி. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் மஞ்சு வாரியர் மேம்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுலேயுமே பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அத்துலியா, ரைசா வில்சன், அனாகா
நம்ம காளி வெங்கட் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது ஜஸ்டிஃபைடாக இருந்தது. இல்லை அந்த படம் நான் வந்து பார்க்கல. வேணா நான் இந்த மறுபடியும் போய் பார்க்குறேன் அந்த படம். இந்த படத்தில் என்னன்னா, அது இந்த கதை வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கதை எடுக்கும்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம கம்பேர்லாம் பண்ணல. துரந்தர் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்பை தான். ஸோ துரந்தரில் வந்து ஒரு லைஃப் இருக்கும். அவன் யார், அவன் எங்கேருந்து போனான், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிங் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பார்ட்டே 4 மணி நேரம், செகண்ட் பார்ட் 4 மணி நேரம் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த அவனோட லைஃப் ஒரு 8 மணி நேரம் படம். பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கிறப்போ டீட்டெயிலிங் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த 2.5 மணி நேரம் படத்தில் பிச்சு 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 இருக்குது, கச்சமச்சான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி வந்து ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ட் 2க்கும் லீடு கொடுத்துருக்குறாங்க. பெருசாக அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டாங்க. கிரிப் எனக்கு எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் பழைய படங்களில் பார்த்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒரு என்கேஜிங்காகவே இல்லையே. அதுதான் எனக்கு மியூசிக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. மியூசிக் ரசிக்கிற மாதிரி போடணும். ஒரு மாதிரி நமக்கு என்னடா இந்த சீனுக்கும் இந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது ப்ரெஷர் தாங்க. படம் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு படமாக எடுத்திருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஈவன் லேடி சைடு கூட மஞ்சு வாரியர் இருக்காங்க, அனன்யா அவங்க இருக்காங்க, அனகா அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அதுல்யா ரவி, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சரத்குமார் இருக்காரு. ஸோ ஒரு பெரிய படமாக வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க ட்ரை பண்ணுற விஷயம் தான் வந்து பேக் ஃபயர் ஆயிடுது. ஸோ கதையை சிம்பிளாக இதுதான் என் கதை, ஆடியன்ஸ்க்கு இதுதான் சொல்ல போகிறேன்னு அவங்க கொண்டு போனாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. இதை தாண்டி நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸை கதையை விட்டு வெளில கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது கௌதம் கார்த்திகோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். அந்த சீன் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் ஆர்யா வந்து ரொம்ப ஒரு ரிஜிடான ஃபேஸில் அடிக்க வச்சிருக்காரு. எனக்கு அது ஆர்டிஃபிஷியலான ஃபீல் வந்து நிறைய இடத்துல கிடச்சிது. கௌதம் கார்த்திக் வில்லனாக பண்ணியிருக்காரு. பட் அவரை பார்த்தா ஆடியன்ஸுக்கு பயப்படணும், ஐயோ இவன் வந்துட்டானா, இந்த கேரக்டர் உயிரோடு இருப்பானா இல்லையா இந்த சீன் முடியும் போது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகணும். அந்த ஃபீல் சுத்தமாக வரல. படத்தில் 100 கொலைக்கு மேலே பண்ணியிருப்பாருங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு கொலை பண்ணால் கூட அடுத்த கொலை பண்ணிடுவானோ மாட்டானோன்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பயம் கொடுக்கணும். அது சுத்தமாக அந்த படத்தில் வந்து அது கொடுக்கல. அவர் பாட்டுக்கு வந்து கொலை பண்ணுறாரு, ஏதோ நம்மளுக்கு வீடியோ கேம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சது. அதுதான் நம்ம டைரக்டர் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ண போய் அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸாக போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அந்த ரா ஏஜென்ட் அவங்களோட அடுத்தடுத்துங்கிற மூவ்லேயே போன மாதிரியே இருந்தது. இது எல்லாரையும் உட்கார வைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆக்ஷன்ஸை விரும்புகிறவங்களும் இதை லைக் பண்ணுவாங்க, மற்றபடி எல்லா காமன் ஆடியன்ஸையும் உட்கார வைக்காது. கொஞ்சம் கமர்ஷியல் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி சரத்குமார்க்குலாம் ஒரு 2-3 இடத்துல சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பம்ப்ஸாக கொடுத்துருக்கலாம். சென்டிமெண்ட் எங்கேயுமே ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைத்தது. அதை தாண்டி படம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே மற்ற எல்லா விதத்துலையுமே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை ஓரியன்டாகவுமே அந்த ஒரு விஷயங்களை கண்டினியூ பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கமர்ஷியல் அண்ட் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் நிறையா ஃபைட் சீனாக பார்த்துட்டு கிளைமேக்ஸோட ஃபைட் சீன் பயங்கர சூப்பர். ஆனால் அது வந்து டாமினேட் பண்ணிடும், கம்மி பண்ணிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ரைட்டிங்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே குறைகள் இருந்தது, ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக்ஸ் இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே எழுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த லவ் சீனு, இந்த லவ் சாங்கு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுக்கான ரைட்டிங்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப ஒரு அது அவரோட நேச்சுரலாக இல்லை, அது கொஞ்சம் செயற்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த ஸ்பைக்குள்ள அந்த ஆக்ஷன் மோடுக்குள்ளே போனதுக்கப்புறம் படம் வந்து கன்வின்சிங்காக இருந்தது. ஓகே, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க படம் வந்து ரைட்டிங்காக இல்லைன்றீங்க? இல்லை, என்ன சொல்கிறதுனா ரைட்டிங்காக ஸ்ட்ராங் இந்த படம். ரைட்டிங் மீன்ஸ் இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட். அந்த அது ப்ரெசென்ட் பண்ண அந்த பரிமாறினது வந்து தப்பாக பரிமாறிட்டாங்க. அது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணல அவங்க. இது நல்ல ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட். இது வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக யோசிச்சு அவங்க பயங்கரமாக மூளை வந்து அப்படி தலையிலிருந்து கீழே வரைக்கும் இருக்கும்போது எக்கச்சக்க சஜஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எடுக்கிறப்போ. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படின்னு. ஸோ இன்டெலெக்சுவலானாலே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம சாதாரண பாமர மக்கள் நம்ம படம் பார்க்க வரோன்னா உனக்கு என்கேஜிங்காக கொடுக்கணும், ரசிக்கிற மாதிரி கொடுக்கணும். சீரியஸாகவே உட்காந்துட்டு 2.5 மணி நேரம் சீரியஸாகவே நீ உட்காந்துட்டு இருக்க முடியுமா ப்ரோ? நான் கேள, நானே ஒரு பிரச்சனையிலேருந்து தேட்டருக்கு வரேன். நான் எதுக்கு வரேன்? ஜாலியாக இருக்கணும். ஒரு படம் பார்த்தேன்னா ஒரு ஃபீல் குட்டாக ஏதோ ஒரு நாலேஜாக போகணும். இது அப்படி இல்லையே.
ஒரு மாதிரி என்ன சொல்றது, எப்படா முடியும்னு அந்த மாதிரி நீங்க விடக்கூடாது. ஏன்னா முதல்ல வந்து தம் அடிக்க போனோம், இப்பெல்லாம் யாரும் தம் அடிக்கிறது இல்ல. சீன் நல்லா வெளியே போய் தம் அடிச்சுட்டு போ. நான் வந்து படம் பார்க்கும்போது கதை முடியணுன்ற அந்த ஒரு போக்குல தான் நம்ம படம் பார்ப்போம். அப்படி இருக்கிறப்போ எப்போ முடியும், இதுக்கு பார்ட் 2 லீட்லாம் கொடுக்கும்போது ஐயோ தயவு செஞ்சு பார்ட் 2லாம் எடுத்துறாதீங்கன்ற மாதிரி இருக்கு. ஓவரால் 5க்கு ஒரு மார்க் கொடுக்கணும். 1.5 out of 5. ஓவராலாக 5க்கு வந்து 3.5 கொடுப்பேன். 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். 5க்கு பாவம் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்தனால 1.5 மார்க் தரேன்.